குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தூதுவளை ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: தூதுவளை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், மிளகு, ஜீரகம், கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சிருவோம். இப்போ மிக்சியில் தூதுவளை, மிளகு, ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிருவோம். இப்போ 1, 2 அரைச்சிட்டோம். இப்போ தக்காளியையும் போட்டுருவோம். போட்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு அடுப்பில் வெசல் ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஜீரகம், உளுந்தம்பருப்பு, 2 வெந்தயம், 2 மிளகு போட்டிருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் வதக்கி இந்த அரைச்சதை அதில் போட்டுருவோம். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு புளித்தண்ணியை ஊற்றிடுவோம். அரைச்ச தண்ணியை மிக்சியை கழுவி ஊற்றிருக்கேன். புளி தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். பூண்டு தட்டி போட்டுருவோம். போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கொதிக்கவும் வெசலுக்கு மாற்றிடலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. ஓரத்தில் கொதி வருது பாருங்கள். இந்த கொதி வந்தால் போதும் ரசம். ஏன்னா அதோடைய மருத்துவ குணம் மாறாமல் இருக்கணும். லேசாக கொதி வரையில் நம்ம இறக்கிடணும். இப்போ வெசலுக்கு மாற்றிட்டோம். இப்போ நம்ம சர்வ் பண்ணி காமிப்போம். எல்லாம் டேஸ்ட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்.